என்ன மச்சி இன்னைக்கு பலமான யோசனையில் இருக்கிற? நீ நல்லா இருந்தாவே ரகலை நடக்கும். நீ யோசிக்கிறத பார்த்தா யாரு வாழ்க்கை நாசமா போதோ தெரியலையே. அம்மா எங்க இடும்ப சாமிக்கிற இடத்துல தானே பூசாரி இருக்கணும். அதான அழகு. டேய், இடுமுன ஒரு வேலையா சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் முடிய கொண்டுட்டு வாடானா தலையிலே கொண்டுட்டு வந்துடுவான். ஆனா ஒன்னதான் என் கிட்ட வச்சுக்கிட்டு எட்டப்பனை கிட்ட வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா அணிலாட்டியாடா ஆலாமரத்தை சாய்க்க முடியும்? சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த நதியாவை என் பின்னாடி சுத்த வைக்கிறது தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. சாமியை தேடித்தான் பக்தர்கள் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ பக்தனை தேடிதான் சாமி வரணும்னு சொல்ற. ஏய், பகவான் நினைச்சா சாமி மட்டும் இல்லடா, சாக்கிட்டு போட்ட பொண்ணுகள்லாம் என் பாக்கிட்டுக்கு வரணும். ஏய், கன்னி பொண்ணுங்களை கணக்கு பண்ற விஷயத்துல நான் டாக்டர் பட்டமே வாங்கணும்டா. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுக்கிறது பாவண்டா. அந்த நதியாவோட வாழ்க்கைய வீணாக்காதரா. அவ உன்னை நம்பிதான் இருக்கிறா. ஏண்டா நம்புற பொண்ணுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்க நான் என்ன நடராஜனா? காதலிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்றேங்க. இது காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அத கற்ப வரிகள் கொண்டுட்டு போக கூடாது. கற்ப கல்யாண வரிகள் கொண்டுட்டு போக கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் பருவ பொண்ணுகளோட பழகணுமா பார்த்தமான் அனுபவமானு போய்கிட்டே இருக்கணும். ஆமா, எனக்கு உபதேசம் பண்றிய நீ தானே ஒரு பொண்ணை காதலிச்ச, உருப்படியாச்சா? செருப்படி வாங்க தாண்டா மிச்சம். அந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுகளோட ஆணு தொடக்கத்தான் ஆண்டவர் ஏகோபத்தில் அனுப்பி வச்சிருக்கான். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஏய், நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா, இன்னைக்கு பாட்டி இருக்கு. இடுபா பார்ட்னர், நீ சொன்ன மாதிரி அல்வா மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு பார்த்துக்காங்க. என்னடா பண்றது? கல்யாணத்துக்கு பின்னாடி செய்ய வேண்டிய வேலைய முன்னாடியே செய்யடான்னு அந்த பகவான் எழுதி வச்சுட்டான்டா. சரி சரி, நதியா வரத்துக்கு நேரமாவது, நீ இடத்த காலி பண்றியா? இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலைன்னு சொல்ற, பார்த்து பண்ணிக்கா. விசி வெளியே தெரிஞ்சா இல்லங்கமாயிடும். டேய் இடுபா, ஒரு நிமிஷம் வர. டேய், ஏண்டா கடலை தாண்ட தெரிஞ்சவனுக்கு இந்த கிணத்தை தாண்ட தெரியாதா? திருட தெரிஞ்சவனுக்கு பொய் பேச தெரியாதா? போடா போடா, பாத்துக்கலாம், போடா. ஹாய். ஆமா, உங்களை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போவே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கணும் போல தோணுது. கம்மா, அது என்ன அல்வா பூ கனியெல்லாம் இருக்கு? நதியா, பூ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணு இருக்கணும். அதே மாதிரி அல்வா இருந்தா ஆசை இருக்கும்ல. உன்ன மாதிரி கன்னி பொண்ணுங்கள கனி இருக்க வேண்டிய இடத்துல உன்ன மாதிரி கன்னி பொண்ணும் இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியல? எட்ட நின்னா எப்படி கிட்ட வானதியா? ஆசை பாருங்க, இங்க பாருங்க, சும்மா விளையாடாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சும்மா விளையாண்டா சுகம் கிடைக்குமா? ஆனா நீ வெக்கப்படுன்னு சொன்னாதானே எனக்கு வெக்க கேடா இருக்கு. புருஷன் முழுசும் நினைச்சதுக்கு அப்புறம்
முக்காடு போட்டா எப்படி கண்ணு மோருக்குன்னு வந்துட்டோம், முகந்தைய மறைக்கலாமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றது ரொம்ப தப்புங்க. யாராச்சும் பார்த்துட்டா, இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்களால பட்டதெல்லாம் போதும், என்னை விட்டுருங்க, நான் போறேன். என்ன நதியா, ஏண்டி உன்னை விரத்துக்கா நான் இத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நதியா, இந்த மாதிரி இளமையும் தனிமையும் கிடைக்கும் போது பருவத்தில் பயிர் செய்யணும் பெரியவங்களே சொல்லிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டின்னு வந்துட்டா கொஞ்சத்துக்கு நேரம் கிடைக்காதுடி. முதல்ல காதலிக்கிறது எதுக்கு தெரியுமா? அப்பப்ப சந்திச்சு உல்லாசமா இருக்கணும். பாருங்க, மறுபடியும் சொல்றேன், எனக்கு என்னமோ இது சரியா வர்ற மாதிரி தெரியல. பொம்பளை சிரிச்சா போச்சு, புடவைய அவுத்துட்டா போச்சு. சும்மா பொட்டி பாம்பு ஆட்டம் உள்ள வந்து படுத்துக்கிறேன். வா போலாம். அட பைத்தியம், இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி அழுகுறா? போங்க, ஏதாச்சும் சொல்லி ஆசையா பேசி இப்படிதான் அடைஞ்சிடுறீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை நம்பி தாங்க இருந்தேன். கடைசி வரைக்கும் நீங்க என்னை கைவிட்டுறாதீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், படுக்கும் போது பேசாம இருப்பீங்க, காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் விளக்கமெல்லாம் கேட்பீங்க. ஏய், இந்த பரவான பறிச்சுக்கிட்டா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். அதே பாசமா பழகிட்டின்னு வச்சுக்க, உன்னை நான் பார்ட்னரா சேர்த்திருப்பேன். என்ன பயப்படாத மாமா. என்னடா இது? யாரா உன் மேல இவ்வளவு வெயிட் தூக்கி வச்சது? அப்பா, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். நீங்க எங்கிட்ட எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த மூட்டை தூக்க வந்தவனை போய் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்களே, என்னப்பா இதெல்லாம்? உனக்கு தான் புத்தி கட்டு போச்சு. செமக்க முடியாத பாரத்தை ஒருத்த மேல தூக்கி வச்சுட்டு. அப்பா, அவர் என்ன சும்மாவா வராங்க? அவருக்கு தான் நம்ம கூலி கொடுக்குறோம்ல, அதனால தான் அந்த ஆளு தூக்கிட்டு வந்தான். இங்க பாருங்க, 5 10 அந்த ஆளு கொடுத்து அனுப்புங்க, போகட்டும். அவனை எங்கம்மா போக சொல்ற? அப்பா, நாம கொடுக்குற இந்த 5 10 வச்சு அவன் குடும்பம் நடத்த போறான். அவனும் போய் 4 இடத்துல இன்னும் 4 பேருக்கு மூட்டை தூக்க வேண்டாமா? அதனாலதான் சீக்கிரமா கொடுத்துருங்க. அடி பாவி சண்டாளி, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு திமிரு மாதிரி பேசுற. அவனை யாரு நினைச்ச? உன்னை கட்டிக்கு போற தாய் மாமன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவனை மூட்டை தூக்குறவனு சொல்லுவேன். ஒன்னு என்னம்மா சின்ன பிள்ளைய போய் அடிக்கிறீங்க? அது போய் இப்போ சின்ன பிள்ளையில அந்த பிள்ளை படிக்க போணுச்சு, எனக்கே அடையாளம் தெரியல, அதுக்கு எனக்கு அடையாளம் தெரியலையாட்டுக்குது. அதுக்கு போய் கை வாங்கிட்டு வாங்க. டேய் வேலு, உன்னை யார் காவலாம பேசுறாலும் என்னால பொறுத்துக்க முடியாதுடா. அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரிடா. எதுக்கு மாமா இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கிற? இப்போ யார் மாமா என்ன பேசிக்கிட்டாங்க? சின்னம்மா தானே என்ன பேசிக்கிட்டாங்க. நான் யார் பேக்கு சுமந்துட்டு வந்தேன்? நம்ம பேக்கு தான், எல்லாமே நம்ம பேக்கு தான் மாமா. அப்பா,
அவர் தான் மாமான்னு எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. பாரு மாமா, உங்களால் சின்னம்மா பாரு எவ்வளோ நொந்து போச்சுன்னு. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவால மாமா. பாத்தியாம்மா வேலு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கானே. மாமா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஏன் சாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? நீ வெளியிலேருந்து வந்திருப்ப, போய் குளிச்சுட்டு துணி மாற்றிக்கிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமேட்டு பேசிக்கலாம். சின்னம்மா இதை போய் நீங்கள் எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? சின்னம்மா பாரு லைட்டாக சிரிச்சிருச்சு. இப்போதான் எனக்கு முழு சந்தோஷமா இருக்குது. டே வேலு, நீ எத்தனை நாளைக்குடா இப்படி குழந்தையாவே இருக்க போற? என்ன மாமா பண்ணுறது? என்ன குழந்தையாவே வளர்த்துட்டீங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி அது போகட்டும். ரேக்கா உனக்கு பிடிச்சிருக்குதா? போங்க மாமா, இப்படி கேட்டால் எனக்கு ஒரே வெக்கமாக வருது. எனக்கெல்லாம் பிடிச்சிருக்குது, ரேகாவுக்கு தான் என்ன பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரியல. அதை பற்றி நீ என்ன கவலைப்படுற? அதை நான் பார்த்துக்கிறேன். மாமா அப்படி இல்லை, அது படித்த பொண்ணு, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது மாமா. ஏவம்மா நாமளாம் நினைக்கிறதுலாம் நடக்கவா போகுது? விதிப்படி தான்மா கதை நடக்கும். ஏய் இதுக்கு மேலே பேசுனா உனக்கு உதத்தாண்டா கிடைக்கும். ஏய் என் தங்கச்சிக்கு கொடுத்த வாக்கு கொடுத்திய நான் காப்பாற்றணும்டா. நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது. மாமா எப்போ மாமா உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசினேன்? என்னை மன்னிச்சிருக்கு மாமா. சரி மாமா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் போய் சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அட கடவுளே, உலகம் தெரியாத அப்பாவியா இருக்கிறானே, இவனுக்கு ஒரு நல்லது பண்ற வரைக்கும் என்னோட உயிர் போகக்கூடாதுப்பா. இன்னைக்கு என்னடா விசேஷம்? இன்னைக்கு நம்ம கிளப்புக்கு புதுசா சீட்டாட கெஸ்ட் வராங்களாம். அப்படியே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க. நாம 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நீங்களும் நதியானே சுற்றிட்டு திரியுறீங்க. அந்த பொண்ணையும் கொஞ்சம் நாளா காணோம். கல்யாணம் பண்றேன்னு சொல்லி காமலையிலை பண்ணி கருப்பமாக்கிட்டீங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல. டே அதெல்லாம் கை வந்த கலைடா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தி மட்டும் அனுப்பிச்சா அது வேஸ்ட். புதுசா பருவ பொண்ணுங்களை மயக்கி என் பஞ்சரத்துக்கு எரியாகிறதாண்டா என்னோட டேஸ்ட். இதத்தான் பெரியங்களே சொல்றீங்கிறாங்க. அணிலுத்துங்கிற பழத்து தான் ருசி அதிகம்னு. அதில் கிடைச்ச திருட்டு பழம் தாண்டா அந்த நதியா. பொம்பளை விஷயத்துல உங்ககிட்ட தான் பாடமே கத்துக்கணும். பொண்ணுங்களோட பருவ சுகத்தை புட்டு வைக்கிறீங்க. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற விஷயத்துல உங்களை விட்டா இந்த ஊர்ல ஆளே கிடையாது. பகவான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆமா, ஏன் என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க? என்றா இடும்பா எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இது பழைய ரஜினி படங்க. எனக்கே நக்கல. அது யாருக்கு பாடுறா? அட நம்ம நதியா தான் வந்திருக்கா. நம்ம நதியாவா? நதியா உன்னை பார்க்காம நான் எப்படி அழைச்சி போயிட்டு தெரியுமா? இந்த அள்ளி கொடியாம அள்ளி அணைக்காம
நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். நதியா, ஏ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கூட நையாண்டி பண்றியா? எப்ப உன்னை நம்பி தானடா உன் கூட நான் வந்தேன். இப்படி நம்பி வந்த என்ன ஏமாத்த பாக்குறியே, அதுக்கெல்லாம் என்ன செருப்பால் அடிக்கணும்டா. நீ பாரு, எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்ட்டு என் வயிற்றுல கொடுத்துட்டேன். இப்போ நான் வாயும் வயிறுமா இருக்கேன். நான் வாழ்றதும் சாகிறதும் இப்போ உன் கையில தான் இருக்கு. பகவான், எங்க அப்பா நீ வீட்டுக்குள்ள வந்தா தாலி கை தொடவா, இல்லைன்னா தூக்குல தொங்கன்னு சொல்லிட்டாரு. இங்க பாரு, உன்னை நம்பி வந்த என்ன ஏமாத்திடாத, என்ன நட்டாத்துல விட்டுறாத. எனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வளர்ற உன் பிள்ளைக்காகவாவது என்னை கட்டிக்கோ. என்ன என்னென்னமோ சொல்ற, ஆனா என் காதல எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. நதியா, நான் இப்பவும் சொல்றேன், என் இதயத்துல உனக்குன்னு தனி இடமே உண்டு. நீ எப்ப வந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தாலி வேணும் குழந்தை வேணும்னு என்கிட்ட நீ கேக்குறதா ரொம்ப தப்பு. இந்த கற்பு போச்சு கருமாந்திரம் போச்சு எல்லாம் கண்ணீர் விட்டு வடிக்கூடாது. இந்த பொண்ணுகளே இப்படித்தான், 5 நிமிஷம் ஆசையா அப்பவே அழிச்சு தொலையாம அது ஓன் தப்பு. இத பாரு நதியா, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டரை இப்ப போன் பண்ணி வர சொல்றேன். காது வச்ச மாதிரி கருவை கலைச்சுது. எப்படி கரெக்டா? எப்படிடா வாய் கூசாம கருவை கலைக்க சொல்ற? உன்ன மாதிரி இறக்கமே இல்லாத மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. உன்னை நம்பி வந்த எனக்கு இதுதான் கதியா? ஐயோ, நான் நீ சொல்றபடியே செய்ற. அப்படியே நான் கற்பத்தை கழிச்சாலும் கெட்டு போட என்ன யாரடா கட்டிக்குவாங்க? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானடா என் மேல கை வச்ச உனக்கு என்ன கட்டிக்க கசக்கலடா. அழகான பொண்ணுங்களை அடையணும்னா ஆம்பளை 1000 போய் சொல்லித்தாண்டி ஆகணும். நீ எவர் தெரிஞ்ச பொண்ணுன்னு விளையாட்டா விட்டுட்ட, இப்ப வேணையமா வந்து நிக்குது. நீ இப்படி கண்டுக்காம இருப்புன்னு தெரிந்தா நான் அப்பவே காண்டம் போட்டு தொலைஞ்சிருப்பேன். பகவான் வர மட்டும்தான் கொடுப்பான். என்ன வாழ்க்கை கொடுப்பான்னு நினைச்சியா? இப்ப டாக்டருக்கு போன் பண்றேன். இடும்பா, டாக்டருக்கு போன் பண்ணி வரட்டும். ஹலோ டாக்டர், நான் பகவான் பேசுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா வீட்டு வரையில் வந்துட்டு போங்க. அட விசிலாம் ஒன்றும் இல்லை, வாங்க டாக்டர். சரி வாங்க. இப்ப டாக்டர் வந்துருவாரு. அடம் பிடிக்காம போய் உள்ள படுத்துக்க. அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஆமா நதியா, அண்ணன் சொல்றத கேளு, அதுதான் உனக்கு நல்லது. வணக்கம் பகவான், என்ன திடீர்னு போன் பண்ணிக்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன டாக்டர் குறை சார், நான் நல்லா குத்துக்கலாட்ட நல்லா தான் இருக்கிறேன். தோ நிக்குது பாரு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அறியாத பருவத்தில்
ஆசையா விளையாண்டுருச்சு. என்ன அஞ்சாங்கல் விளையாட்டுன்னு நினைச்சியா? அப்பம்மா விளையாட்ட டாக்டர். அதுக்கு இப்ப 3 மாசம் முழுவாம இருக்கிறா. பாவம், கல்யாணமாவாத பொண்ணு கண்ணீர் விட்டு அழியுது. அதனாலதான் அந்த கற்பத்தை கழிச்சிட்டீங்களா? பரவாயில்ல. சாரிங்க, ஒரு பொண்ணோட கற்பத்தை கழிக்கிறது என் தொழிலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. அந்த பகவான் கொடுத்த பாக்கியத்தை பாதியிலேயே அழிக்கிறீங்களே, இதை நான் உங்களுக்கு சொல்லணுமா? டே அந்த பகவான் கொடுத்தது தாண்டா, புரிஞ்சுக்காங்கடா. டாக்டர், பண்பாடு இல்லாமல் பேசலாமா? ஒரு தப்பை மறைக்கணும்னா இன்னொரு தப்பை செஞ்சு தானே ஆகணும். ஏதோ உன் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வேணுமில்ல கேட்டா, அடுத்த தலைவரே நான் தான். அப்புறம் உன்னோட இஷ்டம். சரிங்க, நீங்கள் சொல்லி மறுக்க முடியுமா? ஏமா, உனக்கு முழு சம்மதம் தானே? புத்திர பாக்கியம் இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு கிடைச்சோ எனக்கு கொடுத்து வைக்க முடியலையே. ஒவ்வொரு பொண்ணும் கட்டுப்பாடு இல்லாம கெட்டு போனா ஏன் கதிதான் வரும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்ப்பத்தை கலைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் சுயநலத்துக்காகவோ இந்த சமுதாயத்துக்காகவோ நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இதுக்கான தண்டனை எனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கை வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்ல. தேவியத்தான் கூட்டு வைப்பான், வேடிக்கைதான் பார்த்து நிற்பான். வேலியையும் தாண்டி புட்டா வேதனையில் சிக்க வைப்பான். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கை வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்ல. மகனே, அப்போ கேட்கக்கூடாத கேள்வி ஒன்று தான். நைட்டு எது முதல்ல சிறப்பாக நடந்தா? கேட்டுவிட்ட. நீ ஏன்டா காலங்காத்தால கடுப்பேத்துற? அந்த கிறுக்கு பாயின கொரோனா மருந்து வச்சு கொண்டு போடுறா. அவன் இருக்கிற வரைக்கும் ஒரு இளவு நடக்காது. அப்ப எதுவுமே நடக்கலையா? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இதே நானா இருந்தா ஒந்திரிச்சு படுக்க வச்சு 9 தடவை போயிருப்பேன். நம்ம பரம்பரையே கேவலப்படுத்தி எச்சி வந்து மூஞ்சில படுத்துறாட்டி. நீ எல்லாம் என்ன கேவலமா பேசுறீங்களா தகப்பா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்காத பத்தி கூட கவலை கிடையாது. நம்ம கட்டுத்தறியில கட்டி வச்சிருந்தோமே 50,000 எருவு மாடு, அது எப்படா செத்துச்சு? என்னடா திரு முழிக்கிற? ஏன்னா நைட்டு படத்தை போட்டு கொடுத்தன ஏதோ பார்த்துட்டு ஏதோ வேலை தானே பண்ணிட்டியா? ஏண்டா என்னை பார்த்தா எருமிட்டு போற மாதிரியே தெரியுது. புளி பச்சாலும் உள்ள திங்குமாடா. அந்த வாசனை எனக்கும் தெரியும்டா. அது எப்படா எருமை கொலையில் ரத்தம் வந்து சாவும்? ஏடா அந்த எருமிக்கிட்ட ஏதோ காளை மாடு பாய்ஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ அந்த காளை மாடு நீன்னு தான் நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு வெறி எடுத்துச்சு ஆட்டக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நேற்று நடந்தவங்க கண்டுபிடிச்சிடும் நட்டுக்குது. சரி வழி இல்லை, நாம் கிளம்பலாம். சரி வாங்கண்ணே, ஸ்டோரில் பணம் 3000 தராங்களாம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து புலப் பண்ணுற வழி பார்த்து. சரி வாங்கிட்டு வந்து ஏன்ட்ட கொடு. எருமை கொண்டது நீ தான் தெரிஞ்சு போச்சு. உதவங்காத வர்ற நைஸா நழுவிட்ட. சரி இவன் வேற ஃபர்ஸ்ட் நைட்டு தான் நடக்கலை. ஃபஸ்ட்டு பகலாச்சும் பண்ணிட்டு போடாங்கிறான். இன்னைக்கு எப்படியாச்சும் மேட்னி ஷோ பண்ணியே ஆகணும். இங்க அவளை காணும். என்னையா மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிற வேலைக்கு போலியா? என்னது வேலைக்கு போறதா? ஏண்டி எனக்கு வீட்டில் தாண்டி வேலையே இருக்குது. இப்போ பாரு பத்தினி, நைட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பகலாச்சும் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட்
பகல் பண்ண போறியா? யோ, உங்க அப்பங்கார இருக்கிறான், என் தம்பிக்கார உள்ள இருக்கிறான், உனக்கு பார்க்க ஃபர்ஸ்ட் போய் பகல் கேக்குதா? என்னடா பசிக்குதுக்கா, வந்து சோறு போடுக்கா. இந்த நாய் சோத்து கழுது, இந்த நாய் சோத்து கழுது. அப்படிதான் நைட்டு என்ன தூங்கவே விடுவானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு காய்ச்சா முச்சா நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தூக்கம் கட்டு நேரமா பசிக்குதுக்கா, வந்து சோறு போடுக்கா. கர்மம் முடிச்சுவேன். டேய், நான் இன்னும் சோறே ஆக்கலடா. கர்மா, உன் சோத்து கலர உன் சோத்துக்காரன் தம்பி. அக்கா இன்னும் சோறு ஆக்கல, நீ மூடிட்டு உட்காரு போ. இங்க பாருடா, உங்க அக்காளுக்கு இன்னைக்கு வந்து ஆக்கிற வேலை இல்லடா. என்ன வந்து இல்ல எனக்கே வரல. அக்கா, உனக்கு ஆகிற வேலை இல்லைன்னா அந்த ஆளுகிட்டு போய் நீ என்னக்கா வேலை பண்ற? ஒரு 5 நிமிஷம் வெளியே இருந்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு காமிச்சு விடுவேன். அக்கா பசிக்குது. என் தம்பிக்கு பசிக்கிற ஏதோ காசு கொடுத்து விடுற நாயே அரமண தலையா. டேய் இங்க வாடா, டேய் இங்க வாடா, பெருக்கந்தல இங்க வாடா, கடே டேய் டேய் காரப்பல இங்க வாடா. எவ்வளவு தெரியுதா? தம்பி வாங்கிட்டு வேற திருப்பி கொடுத்துறேன். ஏய், இத கொண்டுட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு மெதுவா வர போ. ஹோட்டல்ல நான் தனியா சாப்பிடுறது இல்லையா, எங்க அக்கா கூட தான் நான் சாப்பிடுவேன். சரி, நான் 3 பேத்துக்கும் அந்த ரிங் ரோடு குண்டங்கடை இருக்குது இல்ல, அந்த குண்டங்கடையில போய் 3 பேத்துக்கும் பார்சல் கட்டி போடுறேன். அவன் உக்கால் வாழிட்டு பையன் நாம போனோம்னா கூட்டம் இருக்குதுன்னு கொடுக்கவே மாட்டேங்கிறான்டா. அதுதாண்டா எனக்கு வேணும். போய் 6 மரம் உக்காந்து சூடா புரியுதா? ஆடி போச்சுன்னா அடி பொண்ணு புறேன். சூடா கட்டிட்டு வா போ. போடா. ஏய், எங்க அப்பாரனையும் துரத்தி விட்டேன், இந்த கிறுக்கு பையனையும் துரத்தி விட்டேன். நீ ஏண்டி நிக்கிற? வாடி. இப்படித்தான் நேத்து இப்படித்தான் சும்மா வந்து மூடேத்தி விட்டு நீ போட்டு போயிட்ட. இப்ப என்னையா? சோ நேத்து நடந்தத ஒரு இப்ப என்னோட ஆர்வம் தாங்க முடியல, வந்து பர்றி. அக்கா அக்கா, கட்டில வருது, என்னங்க பண்றீங்க? தம்பி, நான் எதுவும் பண்ணடா, இந்த நாய் தான்டா. அக்கா, நான் பாத்துங்க. என்ன அவன் மேல ஏறான், நீ கத்துற, அவன் குத்துறாங்க. அக்கா அக்கா, ஒன்னு இந்த நிலைமையில பார்க்க முடியலக்கா. அக்கா, நான் போய் போலீஸுக்காரர் இருக்கிறாரு, கூட்டிட்டு வரேங்க. அக்கா, குத்தமத்த குழந்தை நீ வந்துட்ட. எடுத்து வர முடியல. அந்த கருவானாயி கடைக்கு போனா அவன் கருநாள் கடை வைக்கல, பழைய கறி குழம்பு இருக்குது வாங்கிட்டு போறியான்னு கேக்குறாங்க. வாங்கிட்டு பழைய கறி குழம்பா புது கறி குழம்பா ஏதாவது ஒரு இடம் வாங்கிட்டு வந்து தொலைடா. நீ முட போய் வாங்கிட்டு வர போடா. சரி, வாங்கிட்டு இந்த 1/2 மணி நேரத்துக்கு சேஜ் பக்கமா வரக்கூடாது போடா. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஏன்டி நிக்கிறாய்? திரு நாங்க பேசுறதே பாத்துட்டு வாடி. என்னடா என்னடா ஆச்சு? என்னாச்சு தம்பி? நெஞ்சு தொடுக்கா, நெஞ்சு தொடுங்க, சொல்லி சொல்லடா. காஞ்சி அங்க தொலைச்சு போச்சு, தெரியல தொலைச்சு போச்சுங்க. பண்ண
லைட்டு பார்க்குறேன். எங்க காசை தொலைச்சியா அங்கேயே போய் தேடி எடுத்துட்டு வந்துட்டு சாயங்காலத்துக்குள்ள பார்சலோட வல்ல மாலாரா ஜட்டி இல்லாம உன்னை ஓட விட்டு அடிப்பேன். என் தம்பி மிரட்டாத. இந்த தங்க குஞ்சு நீ போய் மெதுவா தேடி எடுத்துட்டு அடே அப்பா அக்கா தங்க பாசத்தை பாடுறா. பாத்துருக்காம என்னென்னமா பண்றான். எதுவுமே பண்றடா. நான் இன்னும் காலத்தாண்டா மேல போட்டேன். கட்டில படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அக்கா வேணாக்கா. சரி கீழே படுத்துக்க. போடா இதெல்லாம் நல்ல விவரமா தெரியுது. இவன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டா உன் மேல காலை தூக்கி போடுறான், உள்ள இருந்து வெளியே ஓடியாரான். என்னன்னு சமாச்சாரம் தெரியல. இந்த இடம் முன்ன செட் ஆகல. வா நம்ம உள்ள போலாம் வா. என்னையா இந்த புடி பிடிக்கிற? அடியே கொஞ்சம் பொருடி. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். அத கொஞ்சம் தூக்கி போடுறி. அடடா என்னடா உலகமே தெரியுது. கேப்பா பார்த்ததே இல்லடா. அக்கா அக்கா வாங்க 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 அக்கா அக்கா என்னமோ பூலோகமே தெரியுதுன்னு சொன்னீங்களாக்கா. நான் தொலைஞ்சு போன காட்சி அதுல இருந்தா சொல்லுங்களாக்கா. அக்கா தம்பி அந்த பூலோகத்துல உங்க ஐயோ அந்த டேய் இந்த கிறுக்கு பையனை இதுக்கு மேல 1/2 நிமிஷம் இந்த வீட்டுல வச்சிருக்க கூடாதா? இவனை கொண்டுட்டு போய் அனாத ஆஸ்பத்திரியில சேர்த்தனா உனக்கு எனக்கு முதல்ல 20 நடக்கும். இதுக்கு முன்னாடி இவனை இதுக்கு மேல ஒரு You're in the mix by DJ Junket Fernando. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகெடுக்க கிளியே. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகெடுக்க கிளியே. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரி புக்கருக்க வந்தவளே. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகெடுக்க கிளியே. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகெடுக்க கிளியே. DJ Junket Fernando. முடிச்சு போட்ட பின்னாலே புண்டாட்டி மூடக்கூடாது. அடி ஓடக்கூடாது. முக்காது போடக்கூடாது. புரிதாடி புரிதாடி. விளக்க அணைச்சு முடிச்ச பின்னாலே நிறத்தை பார்க்க கூடாது. கட்சி மாறக்கூடாது. படி கொஞ்சம் கேட்க கூடாது. உன்னைக்குத்தான் பால் கொடுக்க ராத்திரி உனதாவும் புருஷ சுந்தரி முதராத்திரி முடிஞ்சு வந்து எல்லாம் தண்ணீரில் குளிச்சாங்கடி. முதராத்திரி முடிஞ்சு வந்து நான் கண்ணீரில் குளிச்சேடி. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகடித்த கிளியே. வாடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோகடித்த கிளியே. You're in the mix by DJ Junket Fernando.
படித்த பொண்ணு, உனக்கு அதிகம் சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணமே வேண்டான்னு தான் நினச்சேன். என் தம்பியோட எதிர்காலத்தை நினச்சி தான் இதுக்கு சம்மதித்தேன். 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க, அதுக்கு மேலே போயிட்டா பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் தம்பி உறவு என் ஆயுசு முழுக்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு குறை வச்சாலும் என் தம்பிக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்க. கவலைப்படாதீங்க, குழந்தனை என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். என்னால் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அது ஒன்று போதும். இந்த பேச்சுக்காக நான் ஆயுசு முழுசும் உனக்கு அடிமையாக இருப்பேன். சரி சரி, பேசுனது போகுதும். வாங்க பஞ்சனையில் போய் பாலகனுக்கு வேலை பார்க்கலாம். மல்லியப்பூ பூத்திருக்கு, அது மழையில் நனைஞ்சிருக்கு. வருஷமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு. மல்லியப்பூ பூத்திருக்கு, அது மழையில் நனைஞ்சிருக்கு. கட்டுப்பட்டது கண்ணில் ஏதோ தட்டுப்பட்டது. அங்கங்கே பாராதே, பார்த்தாலே பத்திக்கும். நான் உன்னை தொட்டாலே நாளெல்லாம் தித்திக்கும். மாலை தந்தால் சேலை சொந்தம். மல்லியப்பூ பூத்திருக்கு, அது மழையில் நனைஞ்சிருக்கு. வருஷமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு. பார்த்தேன் தங்கம் இருக்கு, எடைதான் பார்க்க எண்ணம் எனக்கு. மழை வந்த நேரத்தில் குடையாக வா மாமா. குடையெல்லாம் காணாது, குடையாக வேண்டாமா? மல்லியப்பூ பூத்திருக்கு, அது மழையில் நனைஞ்சிருக்கு. வருஷமெல்லாம் காத்திருக்கு, ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு. மாறாப்பு சேலச்சுமா, அந்த மசக்கு வந்திருச்சு.
பூத்திருக்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு வருஷமெல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு மாமா என்ன மாமா நேற்று எழுந்து படுத்த கிடக்குறீங்க? சின்னம்மா உங்களுக்கு சாப்பாடு நேரம் நேரம் கொடுத்தாங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா மாமா? வேலு, எனக்கு நெஞ்சு வலி அதிகமா இருக்குதுப்பா. இனிமேல் நான் பொழைப்புன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா. மாமா பயப்படாத மாமா, உங்களுக்கு என்ன ஆகாது. ஏமாம்மா உங்களை விட்டு எனக்கு யார் மாமா இருக்கிறா? கொஞ்சம் வழியை பொறுத்துங்க மாமா, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன். வேலு கொஞ்சம் நில்லுப்பா. இனிமேல் நான் பொழைக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே டாக்டர் எனக்கு கிட்னி பெரியதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இந்த கடைசி நிமிஷம் உயிர் போற வரைக்கும் உன்னை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது. மாமா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டுக்கிறீங்க? நான் போன ஒன்றும் வந்துடல மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா மாமா அப்பாவுக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அப்பாவை பார்த்துக்க, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். அம்மா ரேகா. சொல்லுங்கப்பா. வேலு ஒரு விவரம் தெரியாத அப்பாவி பயன்பா. எனக்கு அப்புறம் நீ தான் அவனை நல்லபடியா பார்த்துக்கணும். நம்மளை விட்டா அவனுக்கு யாருமா துணை இருப்பாங்க? நீதாமா துணையா இருக்கணும். அப்பா ஏப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. இல்லம்மா, உங்ககிட்ட பொறுமையா ஒரு விஷயம் சொல்லாமல் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்பனே, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்பா என்னப்பா இது? பெத்த பொண்ணுகிட்டே சத்தியமெல்லாம் கேட்டுட்டு. சரி சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் ஒண்ணு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், அதை நீ நிறைவேற்றணுமா? அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். நீ கொஞ்ச நாளா போற போக்கே சரியில்லை. வேலோட அம்மா, அதான் என் தங்கச்சி, சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பிறந்தவன் பொண்ணத்தான் என் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டான். அவளோட ஆசை பலிக்காத போயிட்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையாதுமா. அதனால நீ வேலுவை கல்யாணம் பண்ணிக்குமா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? நான் எப்படிப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்பா அது மட்டும் இல்லாம நான் இன்னொருத்தரை விரும்புறது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா? டாக்டர், இவர் தான் எங்கள் மாமா. அவருக்கு என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க டாக்டர். வேலை இப்படி கொஞ்சம் வாப்பா. ஏன் டாக்டர் ஊசி போடாமல் என்னை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறீங்க? மாமாவுக்கு என்னாச்சு?
ஏழு உன் மனசு கொஞ்சம் தேர்த்திக்கப்பா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவரோட மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடிச்சு இனிமேல் அவர் இந்த கடவுளாலோட காப்பாற்ற முடியாது. ஐ எம் வெரி சாரி. வேலை டாக்டரு என்னப்பா சொன்னாரு? ஏன் கண் கலங்குற? அது ஒன்றும் இல்லையாம்மா, அவங்க உடம்புக்கு எதுவுமே இல்லையாம்மா, சீக்கிரமாக குணமாயிருவேன்னு சொல்லிட்டு போனார். ஏண்டா பொய் சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்னு சொல்லியிருக்கிறாரா? எனக்கு எல்லாம் தெரியுமடா. மாமா, அப்பாவுக்கு என்ன மாமா ஆச்சு? அவரு இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்க சின்னம்மா. வேலை சாமி படத்துக்கிட்ட தாயில் கரு வச்சிருக்கிறப்பா, அதை எடுத்துட்டு வாப்பா. ரேகாகரத்தில் கட்டுப்பா. ரேகா, நீ படிச்ச பொண்ணுதான். வேலு கிராமத்தில் வளர்ந்ததுனால அவன் நாகரிகம் தெரியாத ஒரு அப்பாவி. அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை புருஷனா ஏத்துக்கிட்டு அவனை கடைசி வரைக்கும் கைவிடாத காப்பாத்துமா. ஐயோ மாமா, எங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டியா மாமா? இனிமேட்டு என்னை யார் மாமா ஆதரிச்சு பிடிப்பாங்க? சுகந்தருமா மரக்கிளையே
என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லோ பகலோ நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து யாருங்க வீட்டுல? ஆமா, இது பத்தினி வீடா? யோ முதல்ல நீ யாரியா? ஏதோ கோமாளியாட்டு இருக்குது, ஏதோ பிள்ளைங்க பிடிக்கிறது வந்தியா? அடியே பாரு உனக்கு. ஐ அம் ஜென்டில்மேன். என்னது? நான் புள்ள பிடிக்கிறவல்லடி, புள்ள கொடுக்கறவே. கிளிப்பனி. அட பத்தினி, தெரியல? நான் தாண்டி உன் தாய் மாமே. சின்ன வயசுல வெளிநாடு படிக்க போயிட்டு இப்ப தாண்டி வந்திருக்கிறேன். உன் தாய் மாமே அழகு சுந்தரம் நான் தாண்டி. மாமா, என் நாய் மாமா. மாமா, என்ன இப்படி அடையாளம் திரும்பி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்திருக்கிற? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சட்டி கூட போடாம சல்ல ஊத்திக்கிட்டு இந்த ஊர்ல அவனமா தெரிஞ்ச. இப்ப மப்பும் மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா அப்படியே உன்னை கடிச்சு திங்கலாம் போல தோணுத. ஆமா, உனக்கு ஒரு தம்பி இருந்தானே, எங்க போனான்? ஆமா மாமா, எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான். நான் தான் என் கூட வச்சு என் கூட படுக்க வச்சுட்டு. சண்டாளி, உனக்கு ஒரு மாமா மச்சனம் கிடைக்கலையா? தம்பி போட்டு படுத்துக்கிட்ட கரியா? ஐயோ அது இல்லையா, ஏதோ சின்ன பையன் தனியா படுக்கிறதுக்கு பயப்படுவான்னு சொல்லி என் பக்கத்துல படுக்க வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா, அதான் என் தம்பியை கொண்டு ஆசிரமத்தில் விட்டுட்டேன். அடி பாவி, உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னதான் கட்டிக்குவோன்னு சொன்னேன். இப்ப என்ன விட்டுட்டு அடுத்தவனை கட்டிக்கிட்டியடி. யோ யோரியா, கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்குது, வேற ஒரு மயிலும் கொடுங்க கிடையாது. நல்லதா போச்சு, அதுக்கு தான் நான் வந்துட்டல. இனிமேல நீ கவலைப்படாத எதுக்கும். உனக்காக பாறையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்னென்ன? இந்த காலுக்கு கொலுசு, இடுப்புக்கு அரைமூடி, ஒட்டியானம், கழுத்துக்கு இந்த தங்க கழுத்துக்கு நெக்லஸ், இந்த உடம்ப மறைக்க போடுறதுக்கு பாடி. அது மட்டும் பாரியில் 750 ரூபாடி. அப்புறம் பஞ்சு வச்ச சட்டி எல்லாம் உனக்கு பாறையில இருந்து உனக்கு வாங்கிட்டு வரேன். என்னை விட்டுட்டு வேற ஒண்ணு கட்டிக்கிட்டேன்னு சொல்றியா மனுச்சார? ஏண்டா எனக்கு பஞ்சு வச்சு சட்டி வாங்கி கொடுத்துருக்கிறேன், நீ போட்டுக்கோ கொஞ்சம் மறைக்கிறதுக்கு கொஞ்சம். சரி சரி, அவன் நல்லா வச்சிருக்கிறான் உன்னை கட்டி. எங்க கிழிச்சான் அந்த நாயை கட்டிட்டு ஒன்னுத்துக்கும் வைக்கலாம இருக்கிற, ஒன்னுத்துக்குமே இல்ல. நைட் ஆனா வந்து படுத்துக்கிறான். என்ன என் தம்பி வந்து எழுப்பி விட்டுறான். 5 வயசாக்கி. சரி சரி, இன்னும் மேல நீ பயப்படாத. நான் வந்துட்டல்ல, மேற்படி வேலை பூராமே நாம பாத்துக்கலாம். இல்லாத பேனா வச்சுக்கிட்டு நீ என்னதான் பண்ண போற? நீ ஏற்கனவே தொலைஞ்சிருந்தீனா நான் உன்னையே கட்டி இருப்பேன். தாலி வேற கட்டிட்டாங்க, இப்ப என்னையே பண்றது? அடி, இது என்னடா தாலி? இந்த தாலியை கழட்டி தவிட்டு பானையில போட்டு நீ ஏன் கூட வாடி, உனக்கு கவுரு போட்டு விடுறேன். யோ என்ன கவுரு? தூக்கு கயிறா இல்ல என்ன மூக்கு? அடியே தங்கம், தாலி கவுரு தப்பா எடுத்துக்காத. பேருக்கு மட்டும் அவங்கிட்ட இரு, பெருமைக்கு பூரா என்கிட்ட வந்துடு. ஆமா, முதல்ல இரவுலாம் ஒழுங்கா நடந்துச்சா? அன்னைக்கு என்ன பண்ணீங்க? யோ இவரையா என் வயிற்றுல கிடப்பாத. அவன் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, மூடிட்டு வந்து படுத்துக்கிறா. இல்லைன்னா என் தம்பி வந்து எழுப்பி விட்டானா அவன் ஓடி போயிடுறான். ஒன்னுத்துக்குமே இல்லை. இங்க வர அவனுக்கு முந்தானே அவக்கு தெரியல. அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஆயிட்டுன்னா அவன் என்ன நம்ம கிளிப்பான். அவன் முந்தானே அவக்கு தெரியல. முந்தானே அவக்கு தெரியல. சட்டி கழட்டி பார்க்கறது
அங்கேயும் ஒண்ணுமே இல்ல. சட்டிலையும் ஒன்றும் இல்லையா? ஏண்டி சட்டிலையும் ஒன்றும் இல்லைன்னா ஒரு வேளை அரவாணிக்கு இது கட்டியிருப்பியா? யா அவனுக்கு பொம்பளை வாடையே தெரியலையா? இத்தினோண்டு வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பாவத்தை. சரி நான் வந்துட்டேன், நீயும் பாவம் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணல, உனக்கு அதுக்கு உண்டான வேலையை நான் கற்றுக் கொடுக்குறேன். வா நடு சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது, என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான், அந்த கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான். முதன் முதலா விதவிதமா சுகமோ, நடு சாமத்தில சாமந்தி பூ ஆள அசத்துது, என் நெஞ்ச உசுப்புது. சின்ன இடை நீயும் தொட்டு சீண்டுவதில் நாணம் விட்டு, நான் ஒரு கிறக்கத்துல கதை படிக்கிற நேரம். சித்திரம் போல் நீயும் நின்ன சில்மிஷமும் நானும் பண்ண, ஆனந்த குளத்தினிலே அலையடிக்கிற காலம். உன்னை எண்ணி ஏங்கி இருந்தேன், உன்னிடத்தில் என்னை இழந்தேன். கண்ணிரண்டும் பூத்து கிடந்தேன், கட்டில் வர காத்து கிடந்தேன். வாலிபம் தவம் இருந்த வேளை வந்ததையா, இள மனசு இனி உனத்தான் விடுமோ. நடு சாமத்தில சாமந்தி பூ ஆள சத்துது, என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. முன் கதவ தாப்பா போட மல்லியப்பு வாசம் கூட, மாப்பிள்ள மனசுக்குள்ள மடை திறந்தது ஆசை. அங்க இங்க கிள்ள கிள்ள ஆசையில துள்ள துள்ள, வீட்டுக்கு வெளியே செல்லும் வளகுலுங்கிடும் ஓசை. என்ன செய்ய வேகம் வருது, உன்னை அள்ள மோகம் வருது. வஞ்சி பொண்ணு வாழ பொறுத்து, வித்தைகளை கட்டுப்படுத்து. போதைய கிளப்புதடி பூவே உன் வனப்பு. விரல் நுனிதான் உடல் முழுதும் படுமோ. நடு சாமத்தில சாமந்தி பூ ஆள சத்துது, என் நெஞ்ச உசுப்புது. நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது, கட்டில் பாடம் ருசிக்குது. இந்த மால மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான், அந்த கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான்.
முதலா விதவிதமா சுகமோ நடு சாமத்தில சாமந்திப்பு ஆள சத்துது நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்குது கட்டில் பாடம் ருசிக்குது. இங்க பாரு மாமா, இப்ப நடந்தது கல்யாணமே கிடையாது. நான் மனசு உருகி நான் என்னைக்கு உங்களை மனசார ஏத்துக்கிறனோ அன்னைக்குதான் நீங்க என்ன தொடணும். அது வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. வெளிய போங்க. நீ சின்ன பொண்ணுமா, நீ அழுதா என் மனசு தாங்காது. உன் விருப்பம் இல்லாமல் நான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டேன். சரிம்மா, நீ உள்ளே படுத்துக்க, நான் வெளியே போய் வேணா படுத்துக்கிறேன். மஞ்ச மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நானும் ஷாப்பிங் போகணும். நான் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலாமே. ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு தனியாக போனால் பிடிக்கும். நீங்கள் பொறுமையாக போய் பார்த்துட்டு வாங்க. இது என்னடா இது? எல்லா பொண்டாட்டிமார்களும் புருஷன் கூட வந்தால் தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா தனியாக போனால் தான் பிடிக்குங்கிற. சரி, வித்தியாசமான பொண்ணாக இருக்க. சரி, ரைட், பரவாயில்ல. இங்கே பாருங்க, உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. நீங்கள் முதல்ல போயிட்டு வாங்க. சரி, வழக்கமாக எதை கொடுக்குறத கொடுத்தா நான் போயிடுவேன். வழக்கமெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, மொத்தமாக கொடுக்குறேன். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பா. எங்கம்மா மாப்பிள்ளை காணோம்? அப்பா, என்னப்பா இது? அவர் இப்போதப்பா மார்க்கெட் கிளம்பி போனாரு. அருள் தம்பியும் கூட போயிருக்கிறாரா? இல்லைப்பா, அவரு இப்போ எங்கள் கூட இல்லை. அவரு இந்த வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரே வீட்டில் இருந்த உங்களுக்கு நான் தொந்தரவாக இருப்பேன்னு சொன்னார். நாங்களும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இருங்கன்னு சொன்னோம். அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் அந்த தம்பி தான் கேட்காம கிளம்பி போயிட்டாரு. என்னப்பா அப்படியே நிற்கிறீங்க? சரி, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்றது இருக்கட்டும், இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் எதை பேசி வந்து சமாதானம் பண்ணிருப்பேன்ல. அவருக்கு இருக்கிறது ஒரே தம்பி, தனி கொடுத்துரும் போனா ஊர் உலகம் என்னமா பேசுவோம். பாப்பா, இப்போ நீங்கள் எப்போ எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ நான் என்னமோ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்ன மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏப்பா, உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அப்போ என்னை சந்தேகம் பண்ணுறீங்களாப்பா? நான் அந்த அர்த்தம்ல சொல்லமா, இருக்கிறது அண்ணன் தம்பி அவங்க 2 பேரு தான். அவங்க எந்த அளவுக்கு இந்த ஊரில் ஒத்துமையாக வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். யாராச்சும் என்னை பார்த்து கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்கப்பா, எல்லா வீட்லேயும் நடக்கிறத இந்த வீட்லேயும் நடந்திருக்குது. புதுசாக எதுவும் நடக்கல. ஒரு பொண்ணு புருஷ வீட்டுக்கு போயிட்டா அங்க 1002 பிரச்சனை நடந்தாலும் அதை அனுசரிச்சு நடக்கணும். அப்பதாமா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இது நீ பிறந்த வீடு இல்லம்மா, நீ வாழ்ந்து வந்த வீடு. கொஞ்சம் வாயடைத்தான் இருக்கணும். அப்பா,
இங்கே பாருங்க, இங்கே நானே அமைதியாக இருந்தால் மட்டும் என்னப்பா ஆக போகுது? எனக்கு இது நானே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. முதல்ல சாப்பிடுவாங்க. பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வரமா, பார்த்து பத்திரமா இரு. இவர் என்ன சாப்பிடாம கூட போறாரு என்னமோ. எங்க ஃபோன் போட்டுட்டு வர சொல்லிட்டு எங்க போனானே தெரியலையே. என்ன காணோம்? சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, ஆமா எங்க தான் இருக்கிற நீ? அவசரமா பார்க்கணும்னு வர சொன்ன? சரி சரி வா வா வா. வாங்க அருண், எப்போ வந்தீங்க? ஆமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிதான் வர சொன்னேன். நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆவேசமாகவும் இருக்கும். பரவாயில்ல சொல்லு. எங்க குடும்பத்துலயும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்க அருண், இனிமே நம்ம உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். புரியல, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிற சூழ்நிலை இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்னும் ஒரு வருஷம் எப்படியும் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. நானும் அதே ஏதாவது சொல்கிறேன். நீங்கள் என்னை மறந்துட்டு வேற யாரை கல்யாணம் பண்ணிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பார்க்கலாம். என்ன மறந்துருங்கன்னு சொல்றேன். ரேகா, என்ன மறந்துருன்னு சொல்றத விட மருந்து குடிச்சிட்டு செத்துருன்னு சொல்லிடு, அது நல்லா இருக்கும். நான் எதுக்கு உங்களை சாக சொல்லணும்? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னால உன்னை மறக்க முடியாது. மற்றவங்களை யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்ன மறந்துதான் ஆகணும். நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். இல்ல, இது நீயே சொல்ல மாட்ட, யாரோ ஒண்ணு சொல்ல வச்சிருக்காங்க. சொல்லு, யாருன்னு சொல்லு. அது யாரும் சொல்லல, நான் அதான் சொல்றேன். ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. எதனால? ஏன்? அந்த காரணத்தை சொல்ல நான் விரும்பல. இத காதலிக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஓ, அப்ப நான் வசதியா இருந்தேன், இப்ப ஏழையாயிட்டு நீ எடுத்தறிய பாக்குறியா? இல்ல பணக்கார பையனா பாத்துட்டியா? ஆமா ஆமா ஆமா, நான் உன்னை காதலிக்கல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தான் காதலிச்சேன். அது இப்போ உங்ககிட்ட இல்லைங்க போது நான் எப்படி கூட இருக்க முடியும்? பாரு, எனக்கு பணம் தான் முக்கியம். கடைசியா சொல்றேன், இதுதான் நீ என்ன பாக்குறது கடைசியா இருக்கட்டும்.